தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு தயாராகும் கட்சிகள். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கறதை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் போயிட்டு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த தேர்தல்ல ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலை ஏற்பட்டா மத்த கட்சிகளோட உதவி கட்டாயம் தேவைப்படும். அப்போ யாரை ஆதரிக்கிறதுங்கிறத தேர்தலுக்கு பின்னால முடிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை பெரும்பாலான கட்சிகள் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. சூரிய கட்சியும் இலை கட்சியும் இப்போதைக்கு ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு சொன்னாலும் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல இறங்கி வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது மத்த கட்சிகளோட எதிர்பார்ப்பாம். ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை அந்த சூழ்நிலையில ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு கணக்கு போடுறாங்களாம் கூட்டணி கட்சிகள். சிறுத்தைகள் தலைவர் சட்டமன்ற தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு அதுதான் முக்கிய காரணமாம். எங்க தலைவருக்கு துணை முதல்வர் பதவி நிச்சயம்னு நம்பிக்கையோட சொல்றாங்களாம் அவரோட ஆதரவாளர்கள். சூரிய கூட்டணியிலேயோ விசில் கூட்டணியிலேயோ தங்களுக்கு பெரிய இடம் கிடைக்கும்னு சிறுத்தைகள் நம்புறாங்களாம். அதே மாதிரி புதுச்சேரியிலையும் ஒன்னோ ரெண்டோ ஜெயிச்சா ஆட்சியில பங்கு கேக்குறதா திட்டமாம். மொத்தத்துல ஆட்சியில பங்கு அப்படிங்கிற தங்களோட கனவு ஏதாவது ஒரு மாநிலத்துல நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையில உற்சாகமா இருக்காங்களாம் சிறுத்தைகள். அதே மாதிரி அதிக இடங்கள்ல போட்டி போடுற கதர் கட்சியும் தாமரை கட்சியும் ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஆசையை இன்னும் விடலையாம். தேர்தல் முடியட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த கட்சிகளும் இருக்கிறதா சொல்றாங்க. சூரிய கட்சியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில கூட்டணி அரசு அப்படிங்கிறதுக்கு ஆட்சேபனை இருக்காதாம். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா என்ன செய்யறதுன்னு தான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். என்ன நடந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு இருக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மூட்ல இலை கட்சி இருக்கிறதா சொல்லப்படுது. மொத்தத்தில் தனி மெஜாரிட்டி கிடைக்கணும்னு தவம் செய்யற பெரிய கட்சிகளும் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம நம்ம கிட்ட ஆதரவு கேட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகளும் கூட்டணி அமைச்சு போட்டி போடுற வினோத தேர்தலா 2026 தேர்தல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்கு.